என்னங்க மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம ஆளை வச்சு அடிக்க சொல்லிருக்காரு. மனுஷனா அந்த ஆளு? ஏன்பா இவ்வளவு சீப்பா நடந்துக்கோற? ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதையே இல்லையா? பெரிய மனுஷனே இப்படி பண்ணிருக்கானே. சும்மா பேருக்கு தான் கிரிமினல் லாயர். இஸ் a scoundrel, stupid fellow. எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க மிஸ்டர் சோமுங்கிறது யாரு? நான் தான் மிஸ்டர் சோமு. நீங்க கிரிமினல் லாயர் செல்லப்பா வீட்டுல இருந்து கீதா சித்ரான்னு 2 குழந்தைகளை கடத்திக்கிட்டு வந்ததா புகார் வந்திருக்கு. நோ, யூ ஆர் ராங். கீதா சித்ரா ஏன் குழந்தைங்க? ஆமா சார். நடந்தது என்னன்னா, சாரி சார், உங்க கதையை கேட்க நாங்க இங்க வரல. இப்ப குழந்தைகளை நீங்க எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லன்னா மிஸ்டர் சோமுவை நாங்க அரெஸ்ட் பண்ணி குழந்தைகளை மீட்டு செல்லப்பா கிட்ட ஒப்படைக்க வேண்டி வரும். இது என்ன சார் அராஜகமா இருக்கு? சாரி மேடம், இது சட்டம். ஏன் குழந்தைகளை நான் கூட்டிட்டு வரதுக்கு சட்டத்துல இடம் இல்லையா? இப்ப பிரச்சனை அதே இல்ல. செல்லப்பா வீட்டுல இருந்து பிள்ளைகளை நீங்க கடத்திக்கிட்டு வந்ததுதான் பிரச்சனை. ஸ்டாப் இட். குழந்தைகளை விட முடியாது. ஏன் குழந்தைகளை நான் ஏன் கடத்தணும்? என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போயா. சோமு பின்ன என்ன பாப்பீங்க? அவர் பெரிய கிரிமினல் லாயரா இருக்கலாம். அதுக்காக அவர் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணா என் குழந்தைகளை நான் விட முடியாது. என்ன சரி பாத்துக்கலாம். நான் என்ன இல்லப்பா, சொல்றேன்? முடியாது முடியாது. சொல்றத கேளுடா. நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு எங்கடா போயிட போகுது? அவன் மாத்திரம் தான் குழந்தைக்கு தாத்தாவா? நான் இல்லையா? ப்ளீஸ் சார், நீங்க குழந்தைகளை கூட்டி போங்க. தாத்தா நான் போக மாட்டேன் தாத்தா. நானும் போக மாட்டேன் தாத்தா. அப்பா, இது அநியாயம். அநியாயம் தாத்தா. கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் நடக்கட்டும், கூண்டு ஏறுவோம், வாதாடுவோம். ஜனங்கள்லாம் காரி துப்பட்டுட்டா நம்ம குடும்ப கௌரவமே காத்துல பறக்கட்டும். பேப்பர்ல கொட்ட இடத்துல வரட்டுட்டா. அது வரைக்கும் குழந்தைக்கு இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா, கோர்ட்லயா, உன் வீட்லயா இல்ல இந்த வீட்லயா? தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எப்படி எப்படிரா? கொஞ்சம் பொறுமையா இருடா. இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடக்காம எப்படி ஒரு முடிவு போடலான்னு நிதானமா யோசனை பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் வாங்கம்மா. தாத்தா கூட வர்றீங்கல்ல, ஒன்னும் பயப்படாதீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். அவசரப்படாத, பொறுமையா. நான் சொல்லுவது எல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பேர் என்ன? சோமு. உங்க தொழில்? விளம்பர படம் எடுக்கிறது. உங்க தொழில் முறையில நீங்க நிறைய பெண்கள்கிட்ட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த மாதிரி வேலைக்கு வந்த சில மாடல் பெண்கள் கிட்ட நீங்க முறைகேடா பழகினதா உங்க மனைவி கண்டிச்சதுண்டா? கண்டிக்கலீங்க, கலாட்டா பண்ணா. யுவர் ஆனர், விளம்பர படம் எடுக்கும்போது மாடல் பெண்கள் கிட்ட இப்படி நில்லு அப்படி சரின்னு சொல்றது எங்க தொழில சகஜம். ஒரு நாள் அந்த மாதிரி சில பெண்களை வச்சு விளம்பர படம் எடுக்கும்போது திடீர்னு என் பொண்டாட்டி வந்துட்டா. அவங்களை எல்லாம் பார்த்து இவ செருப்பால் அடிக்க போய் பெரிய அசிங்கமா போச்சு. நான் தாலி கட்டின பாவத்துக்காக இந்த மாதிரி கொடுமைகளை எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன். யார் யாரால கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு விசாரணைக்கு அப்புறம் கோர்ட்டார் முடிவு செய்வாங்க. மிஸ்டர் சோமு, கேலண்டர்லாம் கூட நீங்க போடுவீங்க போல இருக்க. இல்ல, யாராவது ஆர்டர் கொடுத்தா டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். இந்த கேலண்டர் நான் தயார் பண்ணது. இதுல இருக்கிற பொண்ணு என் அண்ணி மாலா. போட்டோக்கள்லாம் ரொம்ப விரசமா இருக்கு. இதெல்லாம் எடுத்தது யாரு? நான் தான் எடுத்தேன். அண்ணன் பொண்டாட்டிய ரசிச்சு விதவிதமா அழகா பல கோணங்கள்ல போட்டோ எடுத்திருக்கீங்களே, இதுக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஆட்சேபிக்கலையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். மிஸ்டர் செல்லப்பா வரம்பு மீறி போறார். கனம் கோத்தார் அவர்களே, யார் வரம்பு மீறி இருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. யுவர் ஆனர், இந்த மாதிரி முன்பின் தெரியாம மொட்டையா கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். அந்த போட்டோல இருக்கிற மாலா இப்ப என் அண்ணி. எங்க அண்ணன் அவங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே மாலா எனக்கு நல்லா தெரியும். ஆஸ் எ குட் ஃப்ரெண்ட். இந்த கேலண்டருக்கு ஆர்டர் வாங்கி தந்து நான் தொழில முன்னேற உதவி செஞ்சதும் அவங்கதான். நான் எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு என் அண்ணன் மாலாவை கட்டிக்க விரும்பினார். நான் ஏற்பாடு பண்ணேன். தட்ஸ் ஆல். வேற என்னென்ன நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க? மிஸ்டர் லாயர், ஜாக்கிரதையா பேசுங்க. அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டீங்க, கோர்ட்டில் கூட பார்க்க மாட்டேன். மிஸ்டர் சோமு, பிஹேவ் யுவர் செல்ஃப். மிஸ்டர் செல்லப்பா, வழக்குக்கு தொடர்பில்லாத அனாவசியமான பர்சனல் கொஸ்டின்ஸ் தேவையில்லையே. சாரி யுவர் ஆனர்,
ஒரு அடிப்படை பண்பாடு இல்லாத முரட்டுத்தனமான சோமுவோட சுமதி ஏன் வாழ விரும்பலைன்னு நிரூபிக்க தான் இந்த கேள்வியை கேட்டேன். That's all. உங்க பேரு? எஸ் வேணுகோபால். எத்தனை பிள்ளைங்க? பாலு சோமுன்னு 2 பிள்ளைங்க. எத்தனை மனைவி? 2 மனைவிகள். முதல் மனைவி இறந்ததும் இவ சம்மதிச்சதால 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேரு லக்ஷ்மி. அவங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க வயசு என்ன? 55. உங்க பிள்ளைங்க வயசு? பெரியவனுக்கு 26, அடுத்தவனுக்கு 24. That's all. கனம் நீதிபதி அவர்களே, மிஸ்டர் வேணுகோபால் 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா வயசுக்கு வந்த தான் பிள்ளைங்களுக்கு முன்னால மிஸ்டர் வேணுகோபால் தான் இளம் மனைவியோட சரசமாடுறது சல்லாபம் பண்றதுமா இருந்திருக்காரு. இத சுமதி கண்ணால பார்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட அடிப்படை பண்பாடு இல்லாத குடும்பத்துல ஒழுக்கக்கேடு என்பது தவிர்க்க முடியாது. இத ஜாட மாடையா கண்டிச்ச சுமதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல மானமுள்ள பண்புள்ள ஒரு பொண்ணு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். வேணுகோபால் என்ன தப்பு செஞ்சாரு? செல்லப்பா ஏதோ தானே நேர்ல பார்த்த மாதிரி அவருடைய யூகங்களை சொல்றது தவறு. சுமதி நேர்ல பார்த்ததாகவோ சொன்னதாகவோ இவர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சுமதியை விசாரிக்கும் போது அதை பத்தி பேசலாம். நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? என்னமாமா இப்படி கேக்குறீங்க? நான் தான் மணி, நைனா வீட்டுல வேலை பாக்குறேன். ஷட் அப். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வயசு என்ன? 19. சுமதி உங்களுக்கு தெரியுமா? சுமதி உங்க பொண்ணு தானே? இன்னும் விஷயம், சுமதி சோமு அண்ணன் பொண்டாட்டி. ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாதப்ப நீங்க சுமதி கிட்ட தகாத முறையில பேசுனது உண்டா? ஐயோ, நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க. சரி, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அது வந்து ஒரு நாள் வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க. அண்ணி தனியா இருந்தாங்க, நானும் தனியா இருந்தேன். எனக்கு போர் அடிச்சுது. வரீங்களா விளையாடலாமான்னு கூப்பிட்டேன். உடனே அண்ணி கோபமா பலாருன்னு அரைஞ்சிட்டாங்க. என்னங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களை மாதிரி அடிக்கிறாங்க. சரி, நீங்க போலாம். இவரான சுமதி வீட்டு மருமக மணி ஒரு வேலைக்கார பையன். வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல ஒரு பொண்ண ஒரு வேலைக்கார விளையாடவான்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்காம என்ன செய்வாங்க? அவங்க மணியை கண்டிக்காது மட்டுமல்ல, அவனை ஏன் அரைஞ்சேன்னு சுமதியை தான் துன்புறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற வழி தெரியாம தான் சுமதி விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிஸ்டர் பாலு, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பேங்க் ஆஃப் மேஜர் அண்ணா நகர். என்ன போஸ்ட்ல? மேனேஜர். இப்ப வேலையில இருக்கீங்களா? ஆமா. நீங்க வேலையில இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். எஸ். என்ன காரணம்? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன தகராறு, அவ்வளவுதான். அது என்ன தகராறு? ஆபீஸ்ல ஒரு கிளர்க் என்ன பத்தி தப்பா பேசிட்டான், அதை அடிச்சிட்டேன். என்ன? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மை லார்ட், இவங்களுடைய ஒழுங்கின வெளியில தெரிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் கேலி பேசினாங்க. அதே மாதிரி இவருடைய பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு கிளார்க் பாலுவோட மனைவிக்கும் பாலுவோட தம்பிக்கும் சிநேகிதம்னு தான் கேள்விப்பட்டதை நண்பர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதை கேட்ட பாலு அந்த கிளார்க்க கண்டபடி அடிச்சிட்டார். அதனால இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை நடக்குது. இவர் சஸ்பென்ஷன்ல இருக்கார். அதுக்கான ஆதாரம் பாலுவுக்கு பேங்க் அனுப்பிச்ச நோட்டீஸ். அதை நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மை லார்ட், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேரடியா உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவரோட அப்ரோச் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறமும் என் மேல சந்தேகமா இருந்தா இவர் என்ன கேள்வி கேட்கட்டும். ஓகே, சொல்லுமா. இந்த கேஸை சுத்த அபத்தமானதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நானும் சோமுவும் நல்ல நண்பர்களா பழகுறதுல என்ன கேவலம் இருக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சுமத்திய சோமுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் என் கணவருக்கும் தான் அறிமுகம். என் கணவர் தான் சுமத்திய சோமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்காக சுமதிக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்கிறதா கதை கட்டி விடுறதா? நல்லவளா நடக்கத்தான் எனக்கு தெரியும். மத்தவங்க கண்ணுக்கு நல்லவளா நடிக்க எனக்கு தெரியாது. நானும் சோமுவும் நண்பர்களா பழகிறத எப்ப சுமதி தவறான கண்ணோட்டத்தோட பாக்குறான்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்து நான் சோமுவோட பேசுறத பழகிறத மேக்சிமம் கம்மி பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட அனாவசியமான சந்தேகத்தினால கலகலப்பா இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு களை இழந்து போயிடுச்சு. இதுதான் என்னோட அபிப்பிராயம். மிஸ்டர் செல்லப்பா, நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? தேவையில்லை. அவங்க என்னதான் பூசி மொழிகி பேசினாலும் சோமு கூட நெருங்கிய பழக்கம் உண்டுங்கிறத ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது போதும். இந்த வழக்கில் இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட பிறகு சோமுவும் சுமதியும் பிரிந்து வாழ்வதுதான் நியாயம் என்று எனக்கு தோன்றவில்லை.
சேர்ந்து வாழுங்கள் என்று கட்டாயப்படுத்துவது அவருடைய மனதை புண்படுத்தி பிளவு மேலும் பெரிதாக காரணமாக அமையும் வாய்ப்பிருக்கிறது. ஆகவே தற்காலிகமாக அவர்கள் ஒரு வருடம் பிரிந்திருக்கும்படி தீர்ப்பளிக்கிறேன். நிரந்தர தீர்ப்பை ஒரு வருடத்திற்கு பிறகு அவருடைய மனமாற்றத்தை தெரிந்து கொண்ட பின் வழங்கலாம் என முடிவு செய்கிறேன். குழந்தைகள் கீதா, சித்ரா இருவரும் தந்தையுடன் இருப்பதா அல்லது தாயுடன் வசிப்பதா என்பதை நாளை குழந்தைகள் விசாரித்த பின் முடிவு செய்யலாம். குழந்தைகள் கீதா, சித்ரா இருவரையும் நாளை கோர்ட்டில் ஆஜர் செய்ய வேண்டுமாறு உத்தரவிடுகிறேன்.